நம்ம பார்க்க போகிறது கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் 2 மார்க்ல தான் வரும், பிக் கொஸ்டின்ல வராது. ஸோ இது கோ டு ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இது கண்டிஷன் எதையும் செக் பண்ணாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இதை பயன்படுத்துவோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் வரும் கோ டு ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ டு அப்படின்ற ஒரு கீவேர்டு. ஸோ அந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு லேபிள் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அங்க குறிப்பிட்டிருக்க லேபிளை வேற ஒரு இடத்துல திரும்ப யூஸ் பண்ணியிருப்போம். அப்போதான் இங்க கோ டுல நம்ம என்ன லேபிள் கொடுக்குறோமோ அந்த இடத்துக்கு அந்த கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சின்டாக்ஸ் பார்த்தோம்னா கோ டு லேபிள், அதுக்கப்புறம் அந்த லேபிள் போட்டு கோலன் கொடுத்துருப்போம். ஸோ கோ டு லேபிள்ல செமி கோலன், இந்த லேபிள் எங்க கொடுக்குறோமோ அந்த இடத்துல கோலனை பயன்படுத்தியிருப்போம். சரியா? ஸோ இதுதான் நமக்கு கோ டு ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கோ டு லேபிள் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் வரணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி அந்த லேபிளை பயன்படுத்தியிருப்போம். அப்ப டைரக்டா அந்த கோ டுல இருந்து அந்த லேபிளுக்கு கண்ட்ரோல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சரியா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்றோம். ஸோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம இன்புட் ஒரு வேல்யூ வாங்குறோம். வேல்யூ வாங்கிட்டு அத்தனை ஸ்டாரை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 5ன்னு கொடுக்குறேன், கொடுத்தேன்னா 5 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். சரியா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரோக்ராம் உள்ள வரும், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடுது, அதுக்கப்புறம் இன்புட் வாங்குது. இன்புட் வாங்கும்போது நம்ம 6ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா வந்துடும். ஸோ 6ன்னு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணிடும். பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னோட மதிப்பை ஒன்று கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இஃப் n கிரேட்டர் தான் 0, ஸோ என்னோட மதிப்பு 0 விட பெருசா இருந்துச்சுன்னா கோ டு ரிப்பீட்னு சொல்லிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோ டு ரிப்பீட், ரிப்பீட் அப்படின்றது எங்க கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கு டைரக்டா கண்ட்ரோல்ல அனுப்பி விடணும். ஸோ திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாரை திரும்ப பிரிண்ட் பண்ணிடும். திரும்ப அதே மாதிரி தான், அந்த கோ டு ரிப்பீட் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அந்த ரிப்பீட்டுக்கு அடுத்து இருக்கிற பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம 6ன்னு கொடுத்தோம்னா 6 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் வராதப்ப அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துடும், வந்து நமக்கு ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடும். சரியா? இதுதான் கோ டு ஸ்டேட்மெண்ட்.